வணக்கம். இன்றைக்கி பாரம்பரிய தமிழ் சமையலில் ஒரு உடரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புதுமையான ரசம்ங்க. ஏன்னா இது அந்த காலத்தில் சளி பிடிச்சிருந்தாலும் அல்லது ஜுரம் அடிச்சிருந்தாலும் கைகால் ரொம்ப சோர்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த ரசம் குடித்தா உடனே நல்ல புத்துணர்வு கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த ரசத்தை நான் வைக்க போகிறேன். இது நல்ல பலத்தை தரும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசமாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ரசம் வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் வச்சுருக்கேன். இதில் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். கல் உப்பு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன அளவு எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் ஏன்னா தக்காளி சேர்க்கும்போது ரெண்டும் அதிகமான புளிப்பு கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மிளகு நிறையா சேர்க்க வேண்டாங்க, கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா ஜுரம் அடிக்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக வயிறு வெந்திருக்கும். அந்த டயத்தில் கம்மியாக சேர்க்கணும். அதுக்காக தான் கம்மியாக தான் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இது என்னென்னா பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா செரிமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைக்கணுங்க. நம்ம கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இதுக்கு தாளிக்க தேவையில்லைங்க. நம்ம கொரன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. கொரன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம கொதிக்க வச்சவங்களையும் நல்லாயிருக்குங்க. கொதிக்க வச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் பார்க்கலாம். நல்லா கரைச்சிக்கலாங்க. புளி 1-2 அரைப்படலைனாலும் எடுத்துடலாங்க, போதும். இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லைங்க. இதுக்கு நல்லா ஹெல்த்தியானது தாங்க. கொதிக்க வச்சிடலாம். கொதிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிஞ்சு நல்லா வாசம் வருங்க. அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. ரசத்தை பாருங்கள், நல்லா கொதிஞ்ச ரசம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். உடல் ரசம் நல்லா பசியை கொடுக்குங்க. நல்லா பசி கொடுக்கும். நல்ல உடலுக்கு தெம்பை கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த உடல் ரசம். இங்கே பாருங்கள், இது நம்ம இறக்கி வச்சுட்டோம். நல்ல ஒரு கொதிஞ்சு நல்லா வந்துருச்சு. இது நல்லா சூப் மாதிரியும் குடிக்கலாமுங்க. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த டயத்தில் தான் நம்ம அதை ஆஃப் பண்ணணும். அது வரையும் நல்லா கொதியட்டுங்க. பாருங்கள், நல்லா சூப் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.